வணக்கம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் டிவி நேயர்களுக்கு உங்களுக்கு எப்போவுமே பாக்கியத்தை கொடுப்பதற்கு ராசி பலன்கள் மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாத சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த ஆடி மாதத்தில் ஒரு சில விசேஷ தினங்களையும் நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கைக்கு எப்படி தொடர்பு கொள்ள இருக்குது, எப்படி வழிபாடு பண்ணணும்னு தெரிஞ்சுக்குவோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இந்த இன்னொரு சிறப்பு நிகழ்ச்சியில் ஆடி 18 ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்து ஆனந்தாழ்வாருக்கும் ஆடிக்கும் ரொம்ப விசேஷமோ, இவர் ஆடி மாதம் பிறந்திருப்பாரோ அப்படின்லாம் நினைக்க தோணும். அல்ல நேர்களே, ஆடியும் அம்பாளுக்கு உகந்ததுங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 18ஆம் பத்தை பற்றி தெரியும். புதுசாக இருக்கிறவங்க காவேரி கரையிலேருந்து ஆத்தங்கரை குளத்தங்கரையிலேருந்து அந்த பொட்டு கட்டக்கூடிய சம்பவங்களை நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் அல்ல, ஆடி 18 விவசாய சம்மந்தப்பட்ட பொருள், திருமணத்துக்கு எடுக்கக்கூடிய முயற்சி, தொழில்துறையை சார்ந்து எடுக்க முயற்சி, வெளிநாட்டுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி, பங்கு பரிவர்த்தனை எல்லாத்துக்கும் பிரித்து அதில் சண்டை சச்சரவு வராமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது பிரிவினை ஏற்படாத அமைப்பு, இப்படி எல்லாத்துக்குமே ஆடி 18 உகந்தது. அந்த ஆடி 18ங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அந்த வழிபாடுகளில் இயற்கைக்கு தொடர்பு இருக்குது. இதை நம்ம ஓரளவு தெரிஞ்சிருப்போம். இருந்தாலும் இதை பாதி பேர்த்துக்கு இது மறந்துருச்சு அல்லது கிடைக்கலைங்கிறக்காக சிம்பிளாக செய்யக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால் அந்த வழிபாட்டுக்கும் இயற்கைக்கும் என்ன தொடர்பு, அது எப்படி வழிபாடு பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த சிறப்பு நிகழ்ச்சி. ஆடி 18க்கு பிரதானமாக எடுத்து பார்த்துக்கிறீங்கன்னா அவள் பொறி ரொம்ப முக்கியம். அம்பாள் வழிபாடு பண்ணுறதுக்கும் ஆத்தங்கரைக்கும் விநாயக பகவானுக்கும் பொறி முக்கியம். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, கை நிறை கண்ணப்பதி அப்போ மட்டும் அவள் பொறின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ பொறி இருக்கிறதும் அந்த பொறி சிந்தி செதறி அந்த ஆற்றுல விழுகிறப்போ அந்த மீன்கள் சாப்பிடும் பொழுது அதுகளும் தேவதைகளுக்கு சமம். ஸோ அவள் பொறி ரொம்ப முக்கியம். அதற்கப்புறம் தேங்காய் பழம், வெத்தலை பக்காட்லேயும் நாவல் பழங்கிறது இருக்கிறோம். இந்த நாவல் பழம் வச்சு படித்தாதான் 18ஆம் பருக்கு உண்டான பலனே கிடைக்கும். நான் சொல்லலை, இதிகாசங்களும் புராணங்களும் சொல்லுது. ஆடி மாதம் இது கிடைக்கும். இந்த நாவல் பழம் தான் இப்போ வைத்திய விஞ்ஞானிகள் சுகரை குறைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நாவல் பழத்தை வச்சு படைக்கிறது தான் ரொம்ப விசேஷம். ஸோ கண்டிப்பாக பொரியோட நாவல் பழம் வாங்குங்க. அடுத்து கொய்யா பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழம். இவர் என்ன சாப்பாட்டுக்கு வந்துட்டாரேன்னு நினைக்க வேணாம். கொய்யா அப்படிங்கிறத வாடை இன்றைக்கி நம்ம தவறாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த கொய்யா பழம் அப்படிங்கிறது உன்னை கொய்த்து விடாது. அதாவது கொய்த்துனா வெட்டுப்படக்கூடாது, எங்கே உடலில் சிரைப்பு ஏற்படக்கூடாது, உடலில் நோய் ஏற்படக்கூடாது, உங்கள் உடம்புல உள்ள ஆரோக்கியத்தை கூட்டும், செரிமான சக்தியை கொடுக்கும், உங்கள் வாழ்க்கையில் தொய்வு இல்லாத தன்மையை கொடுக்கும். அதனால தான் ஆடி 18க்கு தொய்வு இல்லாமல் கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் சூட்சகமாக கொய்யா பழங்கிறது ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ நாவல் பழம், அவுள் பொறி, கொய்யா இது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத நினைவில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பேர் கடைப்பிடிக்கிறாங்க கடந்து. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூலில் மஞ்சள் தடவி அந்த மணமகனுக்கோ ஏதோ அனுப்பலாம். மணமகனுக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அவங்க கணவர் மணமகன் தானே. திருமணத்தை மட்டும் இல்லாமல் எல்லா நாளும் மணமகன் தானே. ஸோ அன்றைய தினம் அந்த ஆத்தங்கரையில் படைச்சிட்டு அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிணத்துல படைச்சிட்டு அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழாக்கு பொட்டு சந்தனம் வச்சுட்டு செல்லை ஏதாவது நகரத்தில் இருக்கிறவங்க போக முடியலன்னு சொல்லாதீங்க. அவசியம் போய் ஆத்தங்கரைக்கு போய் கும்பிடுங்க. இயலாதவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழாய்க்கு நல்ல தண்ணி குழாய்க்கு வச்சு படைச்சிட்டு அந்த கயிறை உங்கள் கணவன்மார், அண்ணன், தம்பி, உங்கள் பிள்ளைகளுக்கு கட்டுங்கள். ஆண் பிள்ளைகளுக்கு அவங்களுக்கும் தேக ஆரோக்கியம், உள்ள ஆரோக்கியம் கூடும். சார் குழாயில் வச்சு பண்ணலாமா சார் அப்படின்னா, கிணறு இல்லைங்கிற பட்சத்தில் இந்த குழாயில் பண்ணலாம். கூடுமான முடிக்க அருகில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை குளத்தங்கரையில் செய்கிறதே விசேஷம். தீபாவளி அன்னைக்கு கங்கா உங்கள் வீட்டு குழாயில் வரலாம். அதே போல் தான் ஆடி 18க்கு இன்னைக்கு காவேரி ஆப்பிட்ட தாயாகப்பட்டவள் உங்கள் குழாயில் வரா. அதாவது நான் வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய குழாயில் அந்த குழாயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நல்ல தண்ணி இருக்கக்கூடியவங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொட்டு சந்தனம் வச்சு இந்த கயத்தில் மஞ்சளை தடவி அந்த குழாக்கி கட்டி அதற்கப்புறம் நான் சொன்ன மேற்கொண்டக்கூடிய பழங்கள் இதுகளெல்லாம் வச்சு அதோட நீங்கள் செய்யக்கூடிய பிரசாதங்களும் வச்சு எல்லோரும் சேர்ந்து நாத ஒளி கிணிக்கிணுக்க அப்படின்ட்டு இருக்காங்க. நாதஸ்வரத்தை கூட்டிகிட்டு வராட்டினாலும் மணி அடித்து நீங்கள் சாமி கும்பிடும் பொழுது மனம் ஒருமுகப்படும். காவேரி தாயினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்களுக்கு கட்டக்கூடிய கயிறு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாசத்தை
இணைக்கும். அப்படி இப்படி எண்ணற்ற விஷயங்கள் நடைமுறைப்படுத்துறது தான் இந்த ஆடி 18. இந்த ஆடி 18 மூலமாக நாம் பக்தர்கள் எல்லாரும், நம்ம நேயர்கள் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த காவேரி தாயை இனிமே ஆற்றுல ரசாயனம் கலக்கக்கூடாது, நானும் இதில் உறுதிமொழி எடுத்துக்கிறேன் அப்படின்னு எல்லோரும் உறுதிமொழி எடுத்துக்குவோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, தண்ணியை சிக்கனமாக சேவ் வாட்டர்னு சொல்லக்கூடிய இன்னையிலேருந்து நம்ம நேயர்கள் எல்லாம் தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத உறுதிமொழியை எடுத்துக்குவோம். மூணாவதாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றுல தேவையில்லாமல் தோஷம் கழிக்கிறேன்னு சொல்லி துணிகளிலும் குப்பையிலும் போட மாட்டோம் அப்படிங்கிறத உறுதிமொழி எடுத்துக்குவோம். சாமி கும்பிட்றது மட்டும் இல்லை, வணங்குறது மட்டும் இல்லை, அந்த ஆறு அந்த காவேரி தாயை சுத்தமாக பார்த்துக்கிறதும் நம்மளுடைய கடமை தானுங்களே. ஸோ இந்த வழிபாட்டுகளில் இதையும் நம்ம பயன்படுத்தணும். ஒரு கால் நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தால் கூட நிஜத்தில் இயற்கையை பாதுகாக்கணுங்கிறது தான் இந்த ஆனந்தாழ்வாருடைய வேலை. அதைத்தான் பாக்கியம் டிவி உங்களுக்கு வணங்குது. இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பாக்கியம் டிவி மூலியமாக உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும். நீங்கள் கும்பிட்ட தெய்வமும் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கும். அந்த காவேரி தாயும் பாக்கியம் கொடுப்பான்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்பணம் கோரக்கடாடிமை, ஆனந்தாழ்வார். வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.